10th standard Maths Chapter 1 Relation and Functions Exercise 1.1 இருக்க 6th sum solve பண்ணலாமா? Let A equal to X belongs to W. X is less than 2. B equal to X belongs to N. 1 is less than X is less than or equal to 4. And C equal to 3, 5. Verify that 3 subdivision இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அந்த செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை கொடுக்கல, ஆனால் அதுக்கு பதில் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பி செட்டுக்கும் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எலமெண்ட்ஸ் கொடுக்கல, நம்ம கண்டுபிடிக்கணும். சி டைரக்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க என்னென்ன எலமெண்ட்ஸ்ன்னு. இதை வச்சு ஒரு 3 சப்டிவிஷன் நம்ம வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூவ் தட் சம்மு. ஃபர்ஸ்ட் நம்ம ஏபி கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஏ இருக்கா, எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. ஸோ டபிள்யூ அப்படின்னா ஹோல் நம்பர்னு அர்த்தமா? டபிள்யூனா ஹோல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆமாம் தானே? ஆனால் இங்கே எந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஹோல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு வச்சுக்கலாம். அடுத்தது எக்ஸ் இஸ் லெஸ் தென் 2. ஸோ 0லேருந்து 2க்கு முன்னாடி வரைக்கும், அப்போ 0 and 1. சரியா? ஏன் நம்ம 2 எழுதக்கூடாதுன்னா, இங்க லெஸ் தென் சிம்பிளுக்கு கீழே என்ன இல்லை, ஈக்குவல் இல்லை, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தோம்னா நம்ம 0, 1, 2ன்னு எழுதணும். இங்க லெஸ் தென் 2ன்னு கொடுத்ததுனால 0 and 1ஓட நிறுத்திக்கணும். ஈக்குவல் டு 0 and 1. அடுத்தது பி பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என். ஸோ நேச்சுரல் நம்பர்னா 1ல இருந்து ஆரம்பிக்கும். less than or equal to 4. அப்பனா இங்க பாத்தீங்கன்னா எந்த எலிமெண்ட்ஸ் நம்ம எழுத போற எலிமெண்ட்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னா, ஆனா இங்க 1க்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா வெறும் லெஸ் தென் சிம்பிள் தான் இருக்கு, ஈக்குவல் சிம்பிள் இல்லை. ஸோ 2ல இருந்து எடுக்கணும். ஓகேவா? 2, 3 and 4ம் சேர்த்து எடுக்கணும். ஏன்னா 4க்கு என்ன இருக்கு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு இருக்கு. ஸோ பியோட எலிமெண்ட்ஸ் என்னன்னா 1 கிடையாது, 2, 3 and 4. C equal to 3, 5. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாமா? A into B union C equal to A into B union A into C. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு A into B union C பிராக்கெட் குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணிடலாம். B union C. B னா 2, 3, 4. யூனியன் சினா 3, 5. யூனியன்னா என்ன செய்யணும், சேர்த்து எழுதணும். ஓகேவா? 2, 3, 4 இந்த எலிமெண்ட்ஸ்லாம் எழுதி வச்சு அடுத்து 3 ஏற்கனவே இருக்கு, எழுத வேண்டாம். ஸோ கம்மா போட்டு 5. ஏ இன்டூ, ஸோ பி யூனியன் சி கூட ஏ செட்டு மல்டிப்ளை பண்ணணும். Zero, 2, 0, 3, 0, 4, 0, 5. அடுத்தது 1 வச்சு எழுதணும். 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இது 1 நேம் வச்சுக்கலாம். RH is A into B union A into C. First A into B, 0, 1 into 2, 3, 4. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 0, 2, 0, 3, 0, 4. 1, 2, 1, 3, 1, 4. A into C. 0, 3, 0, 5. 1, 3, 1, 5.
A into B union A into C. இப்போ யூனியன் போது இது ரெண்டும் சேர்த்து எழுதணும். 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. ஃபர்ஸ்ட் இந்த செட்டில் இருக்கிறத எழுதியாச்சா? அடுத்தது இந்த செட்டில் இருக்கிறத எழுதணும். ஏற்கனவே 0,3 இருக்கு, எழுத வேண்டாம். 0,5 இல்லை, 1,3 ஏற்கனவே இருக்கு அண்ட் 1,5. From 1 and 2, A into B union C equal to A into B union A into C. Hence, verified. At the second subdivision, A into B intersection C equal to A into B intersection A into C. So, first LHS solve பண்ணிடலாம். A into B intersection C. First bracket குள்ள இருக்கிறத முடிச்சிடலாமா? B intersection C. B set எழுதியாச்சு. intersection C set. இது ரெண்டுத்துல எது காமனா இருக்கு? 3 காமனா இருக்கு. அப்போ 3 எடுத்து எழுதணும். A into B intersection C. A set into B intersection C 3. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 0,3 1,3 1. Next RHS A into B intersection A into C. A into B. A into B first கண்டுபிடிக்கலாமா? 0,1 into B 2 3 4. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. A into C. A set into C set. Zero comma 3 0,5 1,3 1,5. A into B intersection A into C. So intersection தான் இந்த இடத்துல எது சேமா இருக்கோ அதை மட்டும் எடுத்து என்ன பண்ணணும், எழுதணும். A into Bலையும் A into Cலையும் எது ரெண்டும் சேமா இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும். 0,3 0,3 1,3 1,3 மிச்சம் எல்லாமே வேற வேற இருக்கா? ஸோ 0,3 1,3. இது 2. From 1 and 2, A into B intersection C equal to A into B intersection A into C. Hence verified. Next, third subdivision. A union B into C equal to A into C union B into C. ABC தான் சைடில் எழுதிக்கலாம். முதல்ல LHS கண்டுபிடிக்கலாமா? A union B into C. First A union B. யூனியன்னா சேர்த்து எழுதணும். 0,1, 2, 3, 4. A union B into C. A union B னா இதை எழுதணுமா? 1, 2, 3, 4 into C 3,5. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும்.
0, 3, 0, 5. 1, 3, 1, 5. 2, 3, 2, 5. 3, 3, 3, 5. 4, 3, 4, 5. So, இது 1. Next, RHS. RHS A into C union B into C. First A into C கண்டுபிடிக்கலாம். Zero, 3, 0, 5. 1, 3, 1, 5. Next, B into C. Two, 3, 2, 5. 3, 3, 3, 5. 4, 3, 4, 5. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும், யூனியன் பண்ணி எழுதணும். A into C union B into C. First இதெல்லாம் எழுதிடலாமா? 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. இப்போ இந்த செட்டில் இருக்கிறது என்ன? 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. ஸோ இது 2. 1 and 2 பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். From 1 and 2, A union B into C equal to A into C union B into C. Hence, verified.